ஒரு 2-3 நாளா இந்த சோசியல் மீடியால தாம்பரம் எம்எல்ஏவும் அமைச்சருமான சரத்குமார் அவங்களோட அந்த மாத்திர நுணுப்புற வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு அவர் தரப்பு விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் நீங்க முட்டு கொடுக்குறீங்களா, அவங்க மனைவியும் முட்டு கொடுக்குறாங்களா, நிறைய பேர் சில வெள்ளநாயகள்லாம் குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சைடு, அதாவது தாவேகா ஆதரவாளர்களோ இல்ல தாவேகா தொண்டர்களோ அதுக்கு ஆதரவா சொல்றதை விட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க ஹைலைட்டே. அதாவது ரோஸ்டர் பிரதர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவரு நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவரு அதாவது எம்எல்ஏ கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி போன நபருடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர். அவர் டிவிக்கும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது. ஆனா ரோஸ்டர் பிரதர்ஸ் பக்கா டிஎம்கே, அது எல்லாருக்குமே தெரியும். டிவிகேவை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரோஸ்டர் பிரதர்ஸ் அவங்க நேற்று சொல்லியிருக்க விஷயத்த போய் அவரோட வீடியோல பாருங்க. அது உண்மையிலேயே மாத்திரதான். அவங்க மனைவி நிறைய கேமராஸ் இருந்ததுனால பேபிக்கு ஃபீட் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபீட் பண்ணிட்டு வந்தோம்னா மாத்திரை கொடுக்கணும். சோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஜாலியா போனதுனால ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஒருவேளை அது ட்ரெக்கா இருந்தா அத்தனை வீடியோக்கள் கவர் பண்ணல, எந்த கேமரா நம்மள பாக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கையில ஒரு நபர் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஃபேமிலியோட போறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோன்றதே செகண்டரி. ஆனா இன்னொரு கேமரா நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா? அது வெளியில வந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்றத அவர் வச்சிருக்காரு, நாங்க யாரும் வைக்கல. கேள்வியா அது மாத்திரம் தான் உண்மைதான் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சோ இனிமேலாவது இந்த கொத்தடிமைகளும் ஊபிஸ்களும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா திரிஷா விஷயத்திலையும் அவர் பர்த்டே விஷ் பண்ணாரு அப்படின்றத போட்டு கேட்கலாம் போட்டு கேவலமா ஒன்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தீங்க. ஆனா இதே இன்னொரு மீடியால நியூஸ் சேனல்ல திரிஷா அவர்கள் விஜய் அவர்களை அன்ஃபாலோ பண்ணதாகவும் ஒரு வாழ்த்து செய்தி கூட தெரிவிக்கல எதுலையுமே அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதை எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆனா ஒரு தனிநபர் தாக்குதல், ஒரு தனிநபரை அசிங்கமா கேவலப்படுத்துறது எப்படி அப்படின்றதெல்லாம் நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க பண்ணதுக்கு தான் இப்ப தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திருப்பி நீங்க அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திருப்பியும் தோக்க தான் போறீங்க. நான் திருப்ப சொல்றது ஒரே விஷயம் தான். எவன் ஒருத்தன் தன்னோட வெற்றிக்கு உழைக்காம அடுத்தவனுடைய தோல்விக்கு உழைக்கிறானோ அவன் தோத்து போயிடுவான். 100% இல்ல 200% அவன் தோத்து போயிடுவான். சோ நாய்ங்களா இனிமேலாவது